சிந்தனைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் காணொளி சங்க இலக்கியங்களில் ஒன்றான பட்டணத்தடிகள் என்கின்ற பத்திரகிரியார் எழுதிய ஒரு பாடலிலிருந்து உங்களுக்கு தருவதற்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாடல் இன்றைய வாழ்வியல் சூழ்நிலைகளில் வாழ்வியல் நடைமுறைகளில் அன்றே எழுதி வைத்த ஒரு பாடல். அதிலிருந்து இதோ உங்களுக்காக. நாட்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி, நாட்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி, நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி, நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி, பூப்பிளக்க பொய்யுரைத்து புற்றீசல் போல, பூப்பிளக்க பொய்யுரைத்து புற்றீசல் போல, புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர், புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர், காப்பதற்கும் வழியறிய கைவிடவும் மாட்டீர், காப்பதற்கும் வழியறிய கைவிடவும் மாட்டீர், கவர் கலந்த மரத்துளையில் காணுழைத்து கொண்டே, கவர் கலந்த மரத்துளையில் காணுழைத்து கொண்டே, ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனை போல, ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கதனை போல, அகப்பட்டீரே கிடந்துழல அகப்பட்டீரே, அகப்பட்டீரே கிடந்துழல அகப்பட்டீரே. இந்த குரலுக்கான இந்த பாடலுக்கான விளக்கம். நாட்பிளக்க பொய்யுரைத்து நவநிதியம் தேடி என்றால் நாக்கே அழிய போகிற அளவுக்கு பொய் சொல்லி 9 வகையான தானியங்களையும் செல்வங்களையும் ஈட்டிக்குவீங்க. நலனொன்றும் அறியாத நாரியரை கூடி, நல்லதை விட்ட எதுவுமே தெரியாத பொம்பளை கல்யாணம் பண்ணிக்குங்க. பூப்பிளக்கு பொய்யுரைத்து புற்றீசல் போல, பூமியே பிளக்கிற அளவுக்கு புற்றீசல் மாதிரி புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர். பூமியிலிருந்து, அதாவது மழைக்காலத்தில் புற்றீசல், அதாவது மழை வேஞ்சு முடிஞ்சோடனே எப்படி புற்றீசல் வருமோ அதாவது அதே மாதிரி புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர். அதே மாதிரி ஏகப்பட்ட குழந்தைகளையும் பெற்றுக்குவீங்க. காப்பதற்கும் வழியறிய கைவிடவும் மாட்டீர், அவங்களை காக்கவும் மாட்டேங்க, காக்கறதுக்குண்டான ஒரு ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்க, அவங்கள கைவிடவும் மாட்டீங்க, அவங்க காக்கவும் மாட்டாங்க கைவிடவும் மாட்டீங்க. காப்பதற்கும் வழியறிய கைவிடவும் மாட்டீர், புலபுலன கலவலன புதல்வர்களை பெறுவீர். காப்பதற்கும் வழியறிய கைவிடவும் மாட்டீர், காப்பதற்கும் வழி தெரியாது, அவங்களை கைவிடவும் உங்களுக்கு வழி தெரியாது. கவர் கலந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே, கவர் கலந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே. இப்போல்லாம் கேஸில் தான் சமைக்கிறேன், ஆனால் அந்த காலத்தில் விறகு அடுப்பில் தான் சமைப்போம். அப்போ ஒரு ஆப்போசிட்ட குரங்கு அப்படின்னு ஒரு கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. அதாவது ஆப்போசிட்ட குரங்கு. அந்த காலத்துலலாம் அந்த மரத்தை பெரிய பெரிய மரத்துண்டுகளில் அதை ரெண்டாக பழக்கிறதுக்கு ஒரு 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 ஆப்பு ஒன்று இருக்கும். அதாவது ஒரு சைடில் அந்த ஆப்பை நல்லா அடித்து வச்சுட்டு இன்னொரு சைடில் கோடாலியால் கொத்தும்போது அந்த மரம் ரெண்டாக கலந்துடும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கவர் வளர்ந்த மரத்துளையில் காணுழைத்து கொண்டே, கவர் வளர்ந்த மரத்துளையில் காணுழைத்து கொண்டே, ஆப்பதனையே அசைத்து விட்ட குரங்கதனை போல. அந்த கவர் வளர்ந்த மரத்துளையில் போய் இந்த குரங்கு அனுபவமாமா ஒரு சைடு குழந்திருக்கிற மரத்துளைக்குள்ள தன்னுடைய வாழை கொண்டு போய் அதுக்கு வச்சுக்கிட்டு அந்த ஆப்பை அசைக்குமா. அப்படி ஆப்பை அசைக்கும் போது என்ன ஆகும், ஆப்பு பிடுங்கிட்டு அந்த வால் அந்த மரம் இதில் போய் சிக்கி இறந்து போகும். அதே மாதிரி கவர் வளர்ந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டே ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல, இந்த ஆப்போசிட்ட குரங்கு மாதிரி நம்ம மக்கள் எல்லாரும் அகப்பட்டீரே கிடந்துழல அகப்பட்டீரே அப்படிங்கிற இதுதான் இந்த பாடலினோட பொருள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.